எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ராசிகளின் ஆதாயம் விரயம் காணுதல். அதாவது எல்லாருமே ஒரு ராசியில் பிறந்திருப்போம். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் நிறைய வருமானம் வருமா அல்லது செலவு அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது ராசியினுடைய கதிர்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. கிரகத்தினுடைய கதிர்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ ராசியினுடைய கதிர்கள் போட்டிருக்கேன், கிரகத்தினுடைய கதிர்கள் போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ராசியினுடைய ஆதாயம், ராசியினுடைய விரயத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். மேசத்தில் பார்த்திங்கன்னா 8 கதிர்கள், ரிஷபம் 21, மிதுனத்தில் 17 கதிர்கள், கடகம் 2 கதிர், சிம்மத்தில் 6 கதிர்கள், கன்னி 17 கதிர், துலாம் 21 கதிர், விருச்சிகத்தில் 8 கதிர்கள், தனுசு 19 கதிர்கள், மகரம் 10 கதிர்கள், கும்பம் 10 கதிர்கள், மீனம் 19 கதிர்கள். இதே மாதிரி கிரகத்துக்கும் கதிர் அளவு கொடுக்கப்பட்டிருக்கு. சூரியன் 6 கதிர், சந்திரன் 2 கதிர், செவ்வாய் 8 கதிர், புதன் 17 கதிர்கள், குரு 19 கதிர்கள், சுக்கிரன் 21 கதிர், சனி 10 கதிர்கள். இப்போ ராசியினுடைய கதிர்கள், கிரகத்தினுடைய கதிர்கள் ஃபஸ்ட்டு தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். இப்போ இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ராசியினுடைய ஆதாயத்தை கண்டுபிடிக்கணும். அதாவது நீங்கள் ஒரு ராசியில் பிறந்திருப்பீங்க, உங்களுக்கு இந்த வருஷம் வருமானம் நிறைய வருமா அல்லது செலவு அதிகமாகுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ராசியினுடைய கதிரையும் அந்த ஆண்டினுடைய ராஜாவினுடைய கதிரையும் கூட்டணும். அதுக்காக தான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், இந்த வருஷத்தினுடைய ராஜா யார் அப்படின்ட்டு. இந்த வருஷத்தினுடைய ராஜா செவ்வாய். அப்போ செவ்வாயினுடைய கதிர் 8 கதிர். புரியுதா? ராசியினுடைய கதிர் இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசியை உதாரணமாக போட்டிருக்கேன். சிம்ம ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்ம ராசியினுடைய கதிர் 6, அதனால் 6ன்னு போட்டோம். இந்த ஆண்டின் ராஜானுடைய கதிர், அதாவது குரோதி வருஷத்தினுடைய ராஜா செவ்வாய். அப்போ செவ்வாயினுடைய கதிர் 8. அப்போ ராசி கதிர் 6, செவ்வாயினுடைய கதிர் 8. ஏன் செவ்வாயினுடைய கதிர் அப்படின்னா அது ஆண்டினுடைய ராஜா. அப்போ 6 + 8 14 வருது. இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. எந்த ராசியோ அந்த கதிரையும் அந்த ஆண்டினுடைய ராஜா கதிரையும் கூட்டணும். கூட்டினீங்கன்னா ஒரு தொகை வரும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, அதை 3ஆல் பெருக்கணும். வந்த தொகையை 3ஆல் பெருக்கணும். இப்போ 14 வருது, அதை 3ஆல் பெருக்கினீங்கன்னா 42 வரும். அடுத்த ஸ்டெப் இதை 5ஆல் கூட்டணும். 42 + 5 47. இந்த டோட்டல் தொகையை 15ஆல் வகுக்கணும். வகுத்தீங்கன்னா மீதி எவ்வளோ வருதோ அதுதான் இந்த ராசியினுடைய ஆதாயம். இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், கேளுங்க. ராசியினுடைய ஆதாயம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த ராசியினுடைய கதிர், இப்போ சிம்ம ராசினா சிம்ம ராசியினுடைய கதிர் 6. ஓகே. அந்த வருடத்தினுடைய ராஜாவினுடைய கதிர், இந்த வருஷம் குரோதி வருஷத்துக்கு ராஜா செவ்வாய். அதனால் செவ்வாயினுடைய கதிர் 8. அப்போ 6 + 8 14 வருதா? இந்த டோட்டல் வரதை ஃபஸ்ட்டு 3ஆல் பெருக்கணும். இப்போ 14 × 3 42 வருது. இந்த டோட்டலை 5ஆல் கூட்டணும். 42 + 5 47. இந்த மொத்த தொகையை 15ஆல் வகுத்தோம் அப்படின்னா மீதி வரக்கூடியது தான் இந்த ஆதாயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அடுத்து விரயம். இந்த வருஷத்தினுடைய விரயம் உங்களுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 47 15ஆல் வகுத்தோம் பார்த்தீங்களா, அதனுடைய மீதி 2 வந்துச்சு. இதனுடைய ஈவு அப்படிங்கிறது 3 வந்தது. ஈவுங்கிறது கோஷன்ட்டுன்னு சொல்லுவோம், மீதிங்கிறத ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். கணக்கில் இங்கிலீஷில் ஈவு அப்படிங்கிறத கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம், மீதி வரக்கூடிய தொகை ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஈவு அப்படிங்கிற அந்த தொகை இருக்குல்ல, அதை நம்ம ஃபஸ்ட்டு கணக்கில் எடுத்துக்கணும். ராசி ஆதாயத்தில் வரக்கூடிய ஈவை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதை 3ஆல் பெருக்கணும். அதை கோஷன்ட்டை 3ஆல் பெருக்கணும். ஃபஸ்ட்டு பெருக்கணும்னா ஒரு தொகை வரும் 9. இதை 5ஆல் கூட்டணும். இதே கான்செப்ட் தான். அந்த ஈவை எடுத்து 3ஆல் பெருக்கணும். அப்போ ஈவு என்ன? 3 தானே. அந்த 3ஐ 3ஆல் பெருக்கினீங்கன்னா 9 வரும். 9 + 5 எவ்வளோ வரும்? 14 வரும். 14 15ஆல் வகுத்தீங்க அப்படின்னா வகுக்க முடியாது. அதனால் 14 அப்படியே எடுத்துக்கிறோம். 15க்கு மேலே போனால் நீங்கள் அதை வகுக்கலாம். இதுவே 0 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 15ன்னு எடுத்துக்கலாம். 15க்கு கீழே வந்ததுன்னா அந்த நம்பர் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 14 15ஓட வகுப்படாது அப்படிங்கிறதுனால 14 அப்படியே எடுத்துக்கிறோம். அப்போ விரயம் 14. இப்போ உங்களுக்கு ஆதாயம் சொற்ப ஆதாயம் 2ஆக தான் இருக்குது. விரயம் அதிகமாக இருக்குது, 14 இருக்குது. பல மடங்கு அதிகமாக இருக்குது விரயம். அப்போ இந்த ராசியில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் ரொம்ப கம்மியாக இருக்கும், விரயம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் குடும்பத்தினுடைய ஆதாயம் செலவு அதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு ராசியில் பிறந்திருப்பாங்கள்ல வீட்டில் இருக்கவங்க, அவங்களுக்கு தனித்தனியாக ஆதாயம் விரயம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஆதாயத்தை ஃபுல்லாக கூட்டுங்க, விரயத்தை ஃபுல்லாக கூட்டுங்க. அப்போ குடும்பத்தினுடைய மொத்த ஆதாயம் எவ்வளோ பாயிண்ட்டு, மொத்த விரயம் எவ்வளோ பாயிண்ட்டுன்னு கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த குடும்பத்தினுடைய வரவு கம்மியாக இருக்குது செலவு அதிகமாக இருக்குதா, அல்லது வரவு அதிகமாக இருக்குது செலவு கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறத
நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். கால்குலேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பெரும்பாலும் வந்து சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த வருஷம் ஆதாயம் கம்மி தான், வரவு கம்மி தான், செலவு வந்து அதிகமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது தான் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வரைக்கும் வந்து யூடியூப்பில் யாருமே வந்து இந்த ராசி ஆதாயம் ராசி விரயத்தை வந்து இவ்வளோ டீட்டெயிலாக வந்து யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணல. பஞ்சாங்க விஷயங்களே யாரும் வந்து மேக்ஸிமம் வந்து டீட்டெயிலாக சொல்கிறதில்ல. ஆனால் பஞ்சாங்க நுணுக்கங்களை வந்து கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம விதியை மாற்றக்கூடிய விஷயங்கள் வந்து அதில் இருக்குது. பஞ்சாங்கத்தில் முகூர்த்தம் அப்படின்னு இருக்குது, திதிகள் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ராசி ஆதாயம் ராசி விரயம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வருஷத்துக்கு ஆதாயம் உங்களுக்கு வருமானம் எப்படி வரும், விரயம் எப்படி ஆகுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இந்த மாதிரி போட்டு தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? இதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்து பயனடைங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து ராஜா மந்திரின்னு சொல்லி அதை வரிசைப்படுத்தினேன். அந்த வருஷத்துக்கு கோதி வருஷத்துக்கு ராஜா வந்து செவ்வாய், அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் போன வீடியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. யாரையும் வந்து வற்புறுத்தி பாருங்கன்னு சொல்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. விருப்பப்பட்டவங்க பாருங்கள். நிறைய யாருமே சொல்லாத விஷயங்களை வந்து நான் டெய்லி வந்து உங்களுக்கு பதிவிடுறேன். இது எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.